இயேசுயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சொல்லுவோம், அதிசயமானவரே அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர் நமக்கு சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். எல்லாவற்றையும் மிதித்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கதறலை கேட்கிற தேவன், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர். ஆமென். வேதனை அறிகிறவர், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், உனக்கு விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. நிச்சயமாக முடிவு எதிர்காலம் போகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நிச்சயம் நம்மை மாற்றுவார். அதிகாரம் கையிலே, இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரம், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நிச்சயமான விடுதலை. ஆமென். எல்லா போராட்டத்தையும் மேற்கொண்டு கர்த்தர் நாம் சோதரிக்கும்படி நிச்சயம் செய்வார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே இயேசுவை நோக்கி இந்த காலையில் நம்முடைய ஆத்மா அவரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. அவராலே ரட்சிப்பு வரும், அவராலே விடுதலை வரும். ஆமென். கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு, குறையெல்லாம் நீக்குவார். ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொருடைய குறைகளை வேதனைகளை நீக்குகிற உம்முடைய அதிசயமான நாமத்தை கூப்பிடு உண்மையா. ஒன்று சேர்ந்து ஆமென். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கடந்த
கர்த்தரோ மாற்றுவா, நிச்சயம் மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, கரம் நீட்டி தேற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவா, கர்த்தரோ நிச்சயம் மாற்றுவா, நிச்சயம் மாற்றுவா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவருடைய கரம் அதிசயங்களை செய்கிற கர்த்தருடைய கரம், சமாதானத்தை செய்கிற கர்த்தருடைய கரம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் முன்பாக செல்லும் ஆண்டவரே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்ற வார்த்தைகளை எல்லா புலம்பல்களையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற கர்த்தருடைய கரம் இந்த காலை நேரம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தருடைய கரம். மேகங்கள் நடுவிலே எங்கே சுமருகிறார், மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட, மகிமையில் அமர்த்திட, ஹல்லேலூயா, மகிமையில் சேர்த்திட, உன்னை மறுரூபமாக்குவா, உன்னை மறுரூபமாக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை எல்லா இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் மாற்றுவார். அவர் நிச்சயமாக 2 மடங்கு அதிகமாக கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆமென். அவர் மாற்றுகிற ஒரு நேரமாய் மாற இயேசுவே உம்முடைய கரம் இன்றைக்கு நீட்டப்படட்டும், உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான் எல்லாம் துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் கிரியை செய்து ஆண்டவரே இழப்புகளுக்கு ஈடாக, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக கர்த்தர்களை சரியாய் மகிழ பண்ணுங்கப்பா. கர்த்தர் சரியாய் மகிழ பண்ணும் ஆண்டவரே. கரம் இறங்கி எங்களுக்கு முன்பாக கிரியை செய்யட்டும், எங்களுக்கு முன்பாக கிரியை செய்யட்டும். ஓ ராபாலா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய கரத்தை நோக்கி இருக்கிற எங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய அதிசயமான காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே இழப்புகளுக்கு ஈடாக கர்த்தர் ஆண்டவரே சரியான மகிழ்ச்சியை தருவீராக. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே தடைகளை உடைக்கிறவர், நீர் ஒருவரே தடைகளை உடைக்கிறவர், துக்கங்களை மாற்றுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், வேதனைகளை அறிகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய ஆண்டவரே கரங்களை இறங்கி கிரியை செய்யட்டும்ப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், வல்லமை உள்ளவர். இன்றைக்கு வல்லமையான காரியம் நடப்பிப்பீராக. ஹalleluya hallelujah 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 hallelujah. எத்தனை பேர் நம்புறோம் நிச்சயம் கர்த்தர் மாற்றுவார். இந்த நிலைமை தொடராது, இதே நிலைமை நீடிக்காது. நேற்றுக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்படியே நான் கடைசி வரைக்கும் ஆட்டை ஓட்டிட்டு இப்படியே இருப்பேன்னு நினைக்காதீங்க. இந்த நிலைமை நிச்சயம் மாறும். இது கொஞ்ச நாள் தான் இந்த காலம். ஆனா இந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் ஒருவரே மாற்றி எடுப்பார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறவான், கர்த்தர் மாற்றி எடுப்பார். அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படியே தான் நிலைமை இருக்கும் நினைக்கவே கூடாது.
இல்ல இதுதான் நம்ம ஃபைனல், இப்படியே தான் நம்ம கடைசி வரைக்கும் இதிலே தான் போவோம் நினைக்க கூடாது. கர்த்தர் நினைச்சா ஒரே நிமிஷத்துல வானத்தின் மதங்களை அவரால் திறக்க முடியும். ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்க முடியும். கர்த்தர் நினைத்தால் இல்லாத இடத்துல இருந்து ஒன்றை உருவாக்க அவராலே முடியும். ஹalleluya 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 ஹalleluya. நேற்று நான் நினைச்சிருந்தேன், அருமையான அண்ணனை நைட் போயிட்டு ஐநாவரம் முடிச்சுட்டு வந்து நான் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். போன வருஷம் 1ஆம் தேதி டிசம்பர் 1ல இருந்து 21 நாள் ஜெபம், நிறைய ஜன கூட்டம், பெரிய சபை, நல்ல உற்சாகமாக நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி வரப்போதே ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. ஆனா உடனே இருதயத்துல ஒரு வார்த்தை, இந்த நிலைமை நீடிக்காதுப்பா, இது உன்னை தொடராது, இந்த நிச்சயம் நான் மீட்டெடுப்பேன். நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். இந்த நிலைமை நீடிக்காது, இந்த நிலைமை நீடிக்காது, இந்த நிலைமை நீடிக்காது, இப்படியே இந்த உபத்திரம் தொடராது. கர்த்தர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற காலம் வரும். கர்த்தர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற நாள் வரும். அவர் இறங்கிட்டாருன்னு சொன்னா அதற்கு பிறகு ஒருவனால் அந்த கதவை மூட முடியாது. அவர் திறந்து வைத்தார் என்று சொன்னால் ஒருவரால் அந்த வாசலை அடைக்க முடியாது. அவர் நன்மை செய்த இறங்கினார், ஒருவரால் அவர் செய்கிற நன்மையை தடுக்க முடியாது. அந்த அளவாய் கிரியை செய்கிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறோம்? நிச்சயமா கர்த்தர் மாற்றுவார். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான், அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான். அவர் நிச்சயமா மாற்றுவார், அவர் நிச்சயமா செய்வார், அவர் செய்வார். இன்னைக்கு காலை நேரத்துல அவரை நோக்கி தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு யாரையும் பார்க்க வரல. காலையில் எழும்பி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு போகிறோம்ப்பா, நீங்க ஏதாவது வார்த்தையை பேசுங்க, உம்முடைய முகத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க சமூகத்துக்கு போகலாம், நாங்க வேற எங்கப்பா போக முடியும்? எங்களுக்கு எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை வேதனை, நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் நியமித்த ஓட்டத்துல நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு நியமித்த ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஓட்டத்துல நல்ல போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்ல, அனுதினமும் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த போராட்டம் ஒரு நல்ல போராட்டம் என்று சொல்லி எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் பொறுமையோடு ஓடணும்ப்பா. முடிந்தவங்க எழும்பி நின்று ஆண்டவரே, முடியாதவங்க அமர்ந்து கொள்ளலாம், முடிந்தவங்க எழும்பி நின்று ஆண்டவரே எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல என் தேவனாகிய கர்த்தர் முன்பாக சென்று கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அந்த பாதையில முன்பாக போய் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வழிகள் இல்லாத இடத்துல நீர் வழிகளை உண்டு பண்ணி ஆண்டவரே, அப்பா அவாந்திர வழியில் ஆண்டவரே, அவாந்திர வெளியில நீர் ஆறுகளை உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுவோம், அசைவாடுங்கப்பா எங்க குடும்பத்துல ஆண்டவரே, எங்க வேலையில, எங்க பிள்ளைங்க மேல ஆண்டவரே, நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அசைவாடுங்கப்பா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவா நீங்க இறங்கி அசைவாடுங்க. இதுவரைக்கும் ஆண்டவரை ஏமாற்றி கொண்டிருந்த திரும்ப சொல்லுங்க, அசைவாடுங்க என்று சொல்லி பாடும். அசைவாடும் ஆண்டவர். ஒருவன் மாத்தியம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை
அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ராஜாவே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ராஜாவே அசைவாடும் ஆவியானவரே எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு நிச்சயம் மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ராஜாவே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறினால் பற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ராஜாவே ஆண்டவரே எலியாவின் தேவனே நீர் இறங்கப்பா, நீர் இறங்கப்பா, நீர் இறங்க ஆண்டவரே. இதுவரையிலும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரை கம்பீரித்துக் கொண்டிருந்தார்கள். எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்ன மாத்திரத்தில் இறங்கி உத்தரவு அருளின தேவன் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அக்கினிமயமான அபிஷேகம் ஆண்டவரே உடைய கரை இறங்கட்டும்பா, உடைய கரை இறங்கட்டும்பா, பிள்ளைகள் மேல உடைய கரை இறங்கட்டும்பா, கணவர் மேல இறங்கட்டும், மனைவி மேல இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே உடைய அக்கினிமயமான கரை இறங்கட்டும்பா. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு எல்லாம் கேளுங்கப்பா, நீங்க அசைவாடுங்கப்பா. எங்களுடைய எல்லா தடைகளை உடைக்க உங்களுடைய அக்கினி அசைவாடட்டும். அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் நிலைமைகள் மாற ஆண்டவரே நீர் அசைவாடுங்கப்பா, நீர் அசைவாடுங்கப்பா. தடைகளை உடைங்கப்பா இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே எதிலெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிற நாளாய் மாறட்டும். நாளைய தினம் ஆண்டவரே ஒரு புதிய நாளா மாறட்டும். ஆவியானவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வல்லமையான காரியங்கள் நடத்துகிற ஆவியானவரே. ஓ ரபல சந்தரகதரப திவலதன
சத்தத்துக்கு பதில் தருகிற ஆவியானவர், ஆவியானவரே உம்முடைய பலத்த கரம், உம்முடைய பலத்த கரம் இந்த நாளோடு ஆண்டவரே எல்லா நுகங்களை கத்த முடிக்கிற நாள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ரீபா சந்தரபா லகதரபா லகதரபா ரபகதரபா லகதரபா லகதரபா. ஹalleluya, 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 ஹalleluya. அசைவாடுகிறதே இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது கிரியை செய்கிற ஆவியானவரே, இப்பொழுது இறங்கி தொடுகிற ஆவியானவரே, எலியாவின் தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறீங்கப்பா, இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. ஓ ரபா சந்தரபா லகதரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். எங்களுக்கு நீ சாலே. ஹalleluya, 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 ஹalleluya. ஏசையா, ஏசையா. அசைவாடுங்கப்பா, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயம் கர்த்தர் பலனை தருவார். எஸ் ஆண்டவரே. பாடல பாடும் போது கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தரையும் சுகமாக்குகிறத உணர முடியும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட மனுஷனை எழுப்பி நடக்க செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்க? எல்லாருக்குள்ளயும் சரீரத்துல எத்தனையோ வேதனை. ஒவ்வொரு நாளும் நம்ம படுத்து உறங்கி காலையில எழுந்திருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். இருக்கிற எல்லாருக்கும் வேதனை. எல்லாரும் ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையில போயிருக்கிறாங்க. இங்க இருக்கிறத எங்க ஒய்ஃபு போன மாசம் எல்லாம் 4-5 பேர் சேர்ந்து தூக்கி கீழே கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. எங்க சித்திக்கு போன மாசம் அவங்களுக்கு ஹார்ட் திடீர்னு பிரச்சனை ஆயிட்டு ஹார்ட் வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் எமர்ஜென்சி. நேற்றுக்கு ஜெயக்குமார் அண்ணனுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி நைட்டு எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகி, சகோதரிக்கு காலில் நடக்க முடியாமல் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் பல விதமான வேதனைகளை சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. பால் பெதர் அவங்க சரீரத்தில் பிரச்சனை, டேவிட் பெதர் அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ பலவீனங்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் பலவீனத்தோடு ஒவ்வொரு போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இறங்கினா எல்லாவற்றையும் விடுவிக்க அவரால் முடியும். குழந்தைங்க மேலே குறிப்பாக ஜெபம் பண்ணுறது குழந்தைங்களுக்காக. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். குழந்தைங்க மேலே கர்த்தருடைய கரை இருக்கணும். எத்தனையோ விதமான வியாதிகள், போராட்டங்கள், பலவீனங்கள் நேரிடுகிறது என்று சொல்லி நீ ஆண்டவர் இறங்கி தொடணுமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும்
நம்ம ஒரு பரபரப்பாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த சமயம் என்ன நடக்கும்னு தெரியலையே, எந்த சமயம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே, என்ன சூழ்நிலையே தெரியலையேன்னு சொல்லி கர்த்தர் இதுல இருந்து ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு தரும்படியா, ஏசையா ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்கப்பா, பெரிய சமாதானத்தை கொடுங்கப்பா. இருதய சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இருதய சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா சொல்லு, ஏசையா ரட்சகரே, இப்பொழுது ஆண்டவரே நீர் சுகத்தை தர். ஏசையா, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரத்தம் சுகம் பலன் எனக்குள்ளே, நரம்புகளிலே தசைகளிலே உங்களுடைய வல்லமையான கரை இறங்கி ஆளுகை செய்ய ஆண்டவரே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுவோம், ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா, உங்க தயவினால் சுகமானே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயட்டுமே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயட்டுமே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாயட்டுமே. ஒவ்வொரு அவைகளிலும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவே, உம்முடைய கரம் பலமாய் செய்யட்டும். எங்கும் பாயண்டுமே. சேர்ந்து சொல்லுவோம், ஏசையா ரட்சகரே, தருகிறவரே, தரும் ராஜாவே, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. தயவினால விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கண்ணீரை துடைக்கிறவரே ஆண்டவரே, அடுத்த மாதம் நாளைய தினம் நீங்க பிறந்த ஒரு மாதம் பா. உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி உண்டாகும் என்று சொன்னீரப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டாகட்டும்பா, ஒரு பெரிய வெளிச்சத்தை காணட்டும்பா. ஆண்டவரே, இந்த 11 மாதம் இருள இருந்த ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. ஏசையா, நாளை தினம் ஆண்டவரே அப்பா, அந்த துக்கம் எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. மெய்யாகவே அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நீங்க பிறந்த மாதம் சமாதானமும் கிருபையும் பெருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்கப்பா.
நீ தொடர்ந்து எங்களோட ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய கரம் ஆண்டவரே கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அப்படியே தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ஒன்றுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எதற்காக அப்படின்னு சொன்னால், பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது நம்முடைய வழக்கம். அதே போல் குழந்தைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.